வணக்கம். தொடர்ந்து இந்த காணொலி வழியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு இந்த பிரபஞ்சம் எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே மாதிரி தான் இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தானே ஒழிய எந்த விதமான மதம் சார்ந்த விஷயமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தணுமோ கிடையாது. எல்லா விஷயங்களும் வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய வாழ்வியல் முறையாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு அறிவுறுத்துகிற போதனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு கதைகள் கூட அவங்களுடைய சாதாரண கதைகளுக்கு பின்னாடி கூட நம்மளுடைய வாழ்க்கை அறிவியலும் அதற்கான தத்துவங்களும் தான் நிரப்பியிருக்கு. சரிங்களா? ஒரு நம்ம சங்க இலக்கியங்கள் உட்பட திருக்குறள் உட்பட எல்லாமே பஞ்சபூதங்களை தான் மறைப்பொருளாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அதுதான் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சங்க இலக்கியங்களில் ஆரம்பித்தோம், திருக்குறளை ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நாம் விழா காலங்கள் பண்டிகை காலங்கள்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்களே மேடம், இந்த மாதிரி நவராத்திரியை பற்றி பேசுகிறீங்க, இஸ்லாமில் அவங்க பதைக்கிறாங்க அதை பற்றி பேசுகிறீங்க, இஸ்லாம் சொல்கிறது பஞ்சபூதங்கள் தான், அதை தான் அவங்க இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய தத்துவம், இயற்கையோட தத்துவங்களும் நம்மளுடைய எல்லா சமயத்தவரும் சொல்கிறது இதுதான், இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆனால் நம்ம வழிபடுறவங்க எல்லாருமே நம்மளுடைய மூதாதையர்கள் தான், இதுதானே நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இதில் நீங்கள் கிறித்துவத்தை பற்றி மட்டும் இவ்வளோ எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிக்கலாம். நான் எப்போவுமே நீங்கள் அது இடையில் வந்த மதம் தான், அதுலேருந்து தான் மருத்துவம் வருது அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்காக என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கிறித்துவம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மெக்காலேயோட திட்டங்கள் தான் எல்லாமே. அதற்கும் முன்னாடி 2000 வருடங்களுக்கு முன்னாடி பைபிள் உருவான காலத்தில் எதற்காக இந்த கிறித்துவம் உருவாக்கப்பட்டதோ, எதற்காக இந்த பைபிள் உருவாக்கப்பட்டதோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரியோட தத்துவங்கள் தான் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் படிப்படியாக ஓர் அறிவிலிருந்து தொல்குடியினர் எல்லாருமே 7 அறிவு தாண்டி 6 அறிவிலிருந்து 7ஆம் அறிவான சித்தநிலை அப்படிங்கிற மெய்ஞானத்தை, அதாவது இயற்கையோடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிரபஞ்சம் பஞ்சபூதங்களுடைய சிஸ்டம், அதை உணர்ந்ததுன்னா 7ஆவது அறிவு. அதற்கும் மேலே இன்னும் உணர்றவங்க 8, 9ன்னு இந்த இருக்குது. அதுதான் இந்த நவராத்திரியும் தசரா அப்படிங்கிற பண்டிகைகள் நமக்கு சொல்லுது. நவராத்திரியுமே கூட 10வது நாள் விஜயதசமி, தசமி அப்படின்னாலே 10ன்னு அர்த்தம், தசம் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். 10வது நாள் விஜயதசமி அப்படின்னா இறுதியான 10வது நிலை. இதை தான் 10 அவதாரங்கள், இதில் 9 அவதாரங்கள் நிறைவடைஞ்சிட்டு 10வது அவதாரம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. அதே தான் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா தசரா அப்படின்னு கொண்டாடுறாங்க. இங்கே நவராத்திரியில் 9 நாட்கள் நடக்கிற யுத்தத்துக்கு அப்புறம் 10வது நாள் தசமி, விஜயதசமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜயதசமி அப்படிங்கிற 10வது நாள் மனிதன் அந்த இடத்துக்கு, அதாவது அந்த கடைசி மனிதன் சொல்ல முடியாது, எந்த ஜீவராசி அந்த இடத்துக்கு எட்டுதோ அதோட இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா விதமான கோட்பாடும் நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர விஷயம். இதுதான் நம்ம முன்னோர்கள் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து சொன்ன விஷயம். இந்த தத்துவங்களை இதை நேரடியாக அவங்க சொல்லலை, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் மூலமாகும். ஏன் அதை கூட நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே மறைப்பொருளாக சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு தேடல். ஒரு விஷயத்த நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற தலைமுறையினும் சந்ததிகளும் தேடி போகணும். அதற்கு பின்னாடி மறைஞ்சிருக்க தத்துவங்களை தேடணும். எப்படி அவங்க இயற்கையை நோக்கி தேடி போனாங்களோ அதே மாதிரி தேடல் இருக்கணும். தேடல் இருந்தால் மட்டும்தான் மனிதனுடைய சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மூளை, சிந்தனை, மனம் எல்லாமே ஒருவித பலமாகவும் வளமாகவும் இருக்கும். அப்படிங்கிற உடல் அறிவியல் சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையுமே மறைப்புறலை மறைச்சிட்டு வெளிப்பட்ட ஒரு விஷயத்த வேறு மாதிரியான ஒரு ரூபத்தில் நமக்கு சொன்னாங்க. அப்போது இதை எல்லாத்தையுமே அது ஒரு ரீசன், தேடல். இன்னொன்று என்னென்னா, எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு நுட்பத்திறன் நம்ம முன்னோர்களுக்கு இயற்கை வழங்கிய வரப்பிரசாதம். என்ன எதிர்காலத்தை பற்றி கணிச்சிட்டாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி இவங்களுடைய தத்துவங்களை வச்சு இந்த சிஸ்டம், அதாவது பிரபஞ்சத்தோட சிஸ்டமை பிரேக் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலைலாம் செய்வாங்க அப்படிங்கிறத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் எல்லா விதமான அறிவுறுத்தலையுமே மறைப்பொருளாக அதற்குள்ள பிரபஞ்சத்தோட தத்துவத்தையும் மனிதர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய விஷயங்களையும் பஞ்சபூத தத்துவத்தையும் மறைப்பொருளாக உள்ளுக்குள்ளே பதுக்கி வச்சு அவங்க வெளிப்படுற விஷயத்த வேறு மாதிரி சொன்னாங்க.
ஸோ மனிதர்கள் அடுத்தடுத்து வர சந்ததியினர், தொல்குடியினர், இவங்களுடைய சந்ததியினர் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதை சரி செய்வாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட அதை குறிப்பு வச்சுட்டு போனாங்க. ஒரு க்ளூஸ் மட்டும் வச்சுட்டு போனாங்க, ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுடைய கணிப்பு மிகச்சரியாக இருந்ததுனால தான் ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய எல்லா சங்க இலக்கியங்களையும் ஆராய்ந்தார்கள். திருக்குறள் உட்பட திருக்குறளில் இருக்கிற திருவள்ளுவர் திருக்குறளில் 1330 திருக்குறளுக்கு பின்னாடியும் பல பிரபஞ்ச ரகசியங்களையும் எதிர்காலத்தையும் கணிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனால தான் அது இன்னைக்கு உலக பொது மறைன்னு சொல்கிறாங்க. மறைனா என்னது? ஒரு ஞானம் பெற்ற அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அதனால தானே மதத்தில் எல்லாத்தையும் மறைநூல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஏன் மறைநூல்னு சொல்கிறாங்க? அதில் பல விஷயங்கள் மறைந்து இருக்குது. எதை மறைஞ்சிருக்கும்? ஞானம் தான் மறைஞ்சிருக்கும் இல்லையா? சித்தநிலை தான் மறைஞ்சிருக்கும். வெளிப்படுறது அப்படிங்கிறது அறிவு. அறிவுக்கு பின்னாடி தெளிவான ஞானம். இதை தான் புத்தர் போதி மரத்துக்கடியில் ஞானம் பெற்றதா சொல்லுவாங்க, தெளிவு பெற்றதா சொல்லுவாங்க. ஸோ அதில் மறைஞ்சி இருக்கிற அந்த தெளிவு, அந்த ஞானம், அதனால தான் மறைநூல். மறைஞ்சிருக்கிறதுனால தான் மறைநூல். இந்த மறைநூல் அப்படிங்கிறதே திருக்குறளை பார்த்தா எல்லா மதங்களுமே மறைநூல் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குச்சு. அது தெரியுமா? முதல்ல இந்த உலகத்தில் வந்த முதல் மறைநூல் திருக்குறள். திருக்குறளை வச்சு தான் உலகத்தில் இருக்கிற தொல் சமூகத்தினர், அதாவது ஆதி மறைநூல் திருக்குறளோடு ஒப்பிட்டு அந்தந்த சமயத்தில் வந்ததெல்லாம் மறைஞ்சி போச்சு, அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2வது எடிஷன் பல திருத்தங்களோட மனிதர்களோடைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டது தான் திருக்குறள்லேருந்து பார்த்து தான் மறைநூல் உருவாக்கும். எதுக்கு? திருக்குறளை டவுன் பண்ணிவிட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மத ரீதியாக அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்துக்காக தான் மறைநூல்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படித்தான் கிறித்துவம் நம்மளுடைய திருக்குறளையும் இன்னும் பல சங்க இலக்கியங்களை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றின கணிப்பையும் இந்த சிஸ்டம், இந்த பிரபஞ்ச சிஸ்டம் எல்லாத்தையும் உணர்ந்து தான் அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா பைபிளில் இதற்கு எல்லாத்துக்கும் எதிராக திருப்பி இவங்களா ஒரு போலியான விஷயங்களை கணிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த காலத்துக்குள்ள 20வது செஞ்சுரியில் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்ற பொய்யான விஷயம். அதெல்லாம் உலகம் அழியாது. போய் 20th செஞ்சுரிக்கு அப்புறம், அதாவது 2000 வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம், 2000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு இல்லையா, 2000 வருடங்கள் முடிஞ்சோடனே இந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அந்த குறிப்பிட்டது. அப்புறம் இந்தந்த மாதிரியான இந்த உலகம் அழிய போகிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி, கிருமிகள் வரும், மனிதர்கள் ஒருத்தரை மத ரீதியாக அடிச்சுப்பாங்க, மனிதனே மனிதனை வெட்டி சாய்ப்பான், போர் சண்டை வரும், இது மாதிரியான இப்போ நடந்துட்டு இல்லையா, இது எல்லாத்தையுமே குறித்து வச்சு அதாவது என்ன சொல்றது, ப்ரீ-பிளான் கம்ப்ளீட்லி பிளான்டு புக் தான் பைபிள். திட்டமிடல் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதை இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை நிகழ்த்தணும். எல்லாருமே அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு போன ஹிண்ட். எதிர்காலத்தில் இந்தியா மாதிரியான, இந்தியா, சைனா, ஜப்பான், அரபு பிரதேசங்கள், சவுத் ஆப்பிரிக்கா, இஜிப்ட், இந்த மாதிரியான தொல் பிரதேசங்கள், கிரீஸ், லத்தீன், இந்த மாதிரியான தொல் பிரதேசங்கள் முன்னுக்கு வந்துடக்கூடாது. அவங்க தான் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்தவங்க அப்படிங்கிற மேன்மை நிலைக்கு அவங்களுடைய பெயர்கள் வரக்கூடாது. இதை நீங்கள் பத்திரமா அடுத்தடுத்த சந்ததிகள் நீங்கள் இதை ஒவ்வொரு தடவையும் பிரேக் பண்ணணும். நாங்கள் எழுதி வச்ச இந்த குறிப்புகளை நீங்கள் சாத்தியப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இதுக்காகவே கொரோனா உருவாக்கப்பட்டது. இதற்காகவே மனிதர்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தினதுலேருந்து, கரப்ஷன் பண்ணுறதுலேருந்து இன்னைக்கு மனிதர்களை எல்லா விதமான அழிவுக்கான அத்தனை விஷயங்களையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போக ஆய்வாளர்களை வச்சு கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து இந்த 2025 இதெல்லாம் நடக்கணும், அதுக்குள்ளே இந்த மாதிரியான அழிவுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு கணிச்சு அதை செயல்படுத்துறதுக்கான அத்தனை வேலைகளையும் ஆய்வுபூர்வம், ஏதாவது சயின்டிஃபிக்கலி அப்படின்னா தான் நம்ம ஏற்றுக்குவோம் இல்லையா? பைபிளில் சொல்கிறத கிறிஸ்துவர்கள் தானே ஏற்றுக்குவாங்க. பிற மதித்தரனும் ஏற்றுக்கணும் அப்படின்னா மொத்தமாக அதை ஒரு விஞ்ஞானமாக மாற்றினா மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட்டை வச்சு சும்மாவே பொய்யான ஒரு ஜியோகிராஃபிஸ்ட் வச்சு பொய்யான ஒரு கணிப்பை ஆய்வை பண்ணி இதுதான் நடக்க போகுது, 2025 எல்லாமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு 50 வருஷம் இல்லை 25 வருஷம் இப்படியே சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. 2000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 24 வருடங்கள் ஆச்சு. அவங்களுடைய சாத்தியப்படுத்த முடியலன்னு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்றே போதும். பைபிள் மட்டும் இல்லை, பஞ்சாங்கம்
பஞ்சாங்கமும் பிற்காலத்தை உருவாக்கப்பட்ட போலியான ஒரு விஷயம்தான். அதுலேயும் இந்த மாதிரி மழை பெய்யும் இது எல்லாமே குறிப்பிட்டு எழுதி வச்சுட்டு திட்டமிட்டு நடத்தப்படுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சத்தோட சிஸ்டமை யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க? நம்ம சங்க இலக்கியங்கள் கிட்டேருந்து, நம்ம முன்னோர்களுடைய குறித்து வச்சுட்டு போன குறிப்புகள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இந்த சிஸ்டமை வச்சு இந்த மாதிரியான தவறான விஷயங்களை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்தியர்கள். இதுதான் மெக்காலேயோடைய கல்வி திட்டத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள். இன்னும் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிட்ருக்கு, ஒவ்வொன்றா வெளிப்பட்டுருக்கும். இதில் இப்படி மதத்தை கொண்டு வந்து அதன் வழியாக மருத்துவத்தை கொண்டு வந்து மருத்துவத்தின் வழியாக மனித உயிர்களை வாங்கி பாதி பேரை சாகடிக்கிறது. கொரோனாவில் எத்தனை பேரை சாகடித்தாங்க. அடுத்து இன்னும் மருந்துகள் தடுப்பூசியை போட்டு இன்னும் இவங்க இன்னும் 50 வருஷத்துக்குள்ளே மனித குலத்தை அழித்து பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணணுன்றதை எழுதி வச்சுட்டாங்க. அதை சாத்தியப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. இதற்கு பின்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்களை மட்டும் காப்பாற்றிட்டு மீதி பேரை எல்லாரையும் அழிப்பாங்க. அழித்து என்ன சொல்ல வருவாங்கன்னா, கிறிஸ்துவம் தான் உலகத்தினுடைய உண்மையான மதம், இயேசு மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான திலுமுழு வேலைகளையும் செய்வாங்க.